வணக்கம் நண்பர்களே, இட்ஸ் சுபா கார்த்திக். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி சாதமும் காலிஃப்ளவர் வறுவலும் தான். முதல்ல தக்காளி சோறு எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஒரு 3 தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு 2 பல்லாரி 4 பச்சை மிளகாய். இப்போ ஒரு சின்ன குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் காஞ்சதும் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் 4 பச்சை மிளகாய், அப்புறம் அந்த இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். அப்புறம் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை வதக்கி விடுங்க. லைட்டாக பொன்னிறம் ஆனோடனே தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மசாலா ஆட் பண்ணலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் வத்தப்பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் கறி மசாலா பொடி போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ தூரத்துக்கு போட்டுக்கோங்க. பொடி மிளகாய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா பொடி கம்மியாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இல்லை லைட்டாக தயிர் சேர்க்கறனால சேர்த்துக்கலாம். அரிசி ஆட் பண்ணிக்கலாம். போட்டு வதக்கிக்கோங்க. அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த விளிம்புக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் தண்ணி இருந்தால் போதும். கொஞ்சம் விதையாக சோறு வரும், இல்லாட்டினா குழஞ்சிரும். தண்ணி அதிகமாக வச்சோம்னா குழஞ்சிரும். நல்லா கலக்கி விட்டுட்டு கருவேப்பிலை மல்லியில் போட்டுட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 3 விசில் வரட்டும். வெயிட் பண்ணுங்கள். விசில் வந்துடுச்சு. இதோ ரெடி ஆயிடுச்சு சூடான சுவையான தக்காளி சாதம். நான் இன்ஸ்டன்ட் சாதம் பண்ணியிருப்பேன், இது குக்கரில் தக்காளி சாதம். நெக்ஸ்ட்டு காலிஃப்ளவர் வறுவல் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் கொதிக்க வச்சு அதுலேயே வெட்டி வச்சுருக்க அந்த காலிஃப்ளவரை எடுத்து போட்டிருக்கேன். நல்ல வெந்நீர் கொதித்து வரும்போது அதில் உள்ள புழுக்கள் எல்லாமே செத்துரும். அடுப்பு சிம் அணைச்சாச்சு. இப்போ அதில் இருக்க தண்ணியெல்லாம் இருத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடலை மாவு, அப்புறம் இது கலர் காண்டி ஆரஞ்சு கலர், உப்பு, சோள மாவு, அரிசி மாவு. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அரிசி மாவை தட்டிக்கலாம். அப்புறம் சோள மாவு ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்து கடலை மாவு ஒரு 4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு தண்ணி எடுத்து வச்சுருக்கதை எடுத்து காலிஃப்ளவரை தட்டிக்கலாம். இப்போ அந்த கலரை ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக. அப்புறம் கறி மசாலா தூள் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சா நல்ல மசாலாலாம் இறங்கிடும். ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு சூடானதும் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒவ்வொரு பீஸாக அதில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். சிம்லே வச்சுக்கோங்க, கருகிடக்கூடாது. எண்ணெயில் நல்லா வேகட்டும்.
இப்போ பெரட்டி போட்டாச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போது எடுத்து வச்சுக்கலாம், ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு காலிஃப்ளவர் வறுவல். வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.